இன்னல் ஹம்தலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தௌஹீத் இந்த வார்த்தை சற்றேறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு புதிய வார்த்தையாக, அதுவரை அவர்கள் கேள்விப்படாத ஒரு வார்த்தையாக இருந்தது. இஸ்லாமிய பாடல்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அதற்குரிய பொருள் தெரியாத காரணத்தால் அது பற்றி மக்கள் கண்டுகொள்ளவில்லை. ராகத்தை ரசித்தார்களே தவிர அதில் சொல்லப்பட்ட வாசகங்களையோ கருத்துக்களையோ கேட்கவில்லை. அது சரியா தவறாங்கிற விவாதம் வேறு. இசையுடன் கூடியது எப்பொழுதுமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. அந்த வார்த்தையாவது கேட்டிருக்கிறார்களே, அப்பொழுது கூட இது ஏற்கனவே கேட்ட வார்த்தை தான் என்று தெரியாத அளவிற்கு அது ஏதோ அருவருக்கத்தக்க வார்த்தை போன்று, நீங்கெல்லாம் தௌஹீதா தௌஹீத் இல்லாதவங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. மெல்ல மெல்ல அதனுடைய சாராம்சம் என்ன, அந்த வார்த்தையில் உள்ள பொருள், அதை கொண்டு மக்களிடத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம் மெல்ல மெல்ல மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டதை நாம் அனுபவ ரீதியாக பார்த்தோம். அன்பானவர்களே, எப்படி ஆரம்ப காலத்தில் தௌஹீத் என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதோ அதே போன்று சமீப காலமாக தௌஹீது வாதிகளுடைய நடவடிக்கை மற்றவர்களை முகம் சுளிக்க வைக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இறைவனை வணங்க வேண்டும், நபிகளாரை மட்டுமே பின்பற்ற வேண்டும், இதை போதிக்கக்கூடியதுதான் தௌஹீத். இஸ்லாத்துல ஒரு தனி அங்கமா? சுன்னத் ஜமாத்துக்கு வேற கொள்கை, தௌஹீத் ஜமாத்துக்கு வேற கொள்கைங்கிற மாதிரிலாம் பேசப்படுகிறதே. யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருமே தௌஹீத்வாதிகள். வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, பின்பற்றப்படுவதற்குரிய தகுதி பெற்றவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே. இதை சொல்லக்கூடியதுதான் தௌஹீத் கொள்கை என்பதை மறந்து ஆரம்பத்தில் ஒப்புக்கொண்டு அதன் பக்கம் கூட்டம் கூட்டமாக ஈர்க்கப்பட்ட மக்கள் இன்று எந்த அளவிற்கு ஆகிவிட்டது என்றால், ஆரம்பத்தில் தௌஹீதை புரியாமல் முகம் சுளித்தார்கள், இப்பொழுது தௌஹீத்வாதிகளுடைய நடவடிக்கை பிடிக்காமல் முகம் சுளிக்கக்கூடிய நிலை. என்ன செய்ய வேண்டும்? யாரெல்லாம் தௌஹீத் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த முகச்சுளிவு நீக்கப்படக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள். வேறு மாதிரியான நடவடிக்கைகளில் இருந்தவர்கள் எல்லாம் தௌஹீத் என்கிற கொள்கையால் ஈர்க்கப்பட்டு திருந்தினார்கள். இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது என்றால், தௌஹீத்வாதிகள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் மற்றவர்களை விட சில பழக்க வழக்கங்களில், கொடுக்கல் வாங்கலில், வாக்கு மாற்றத்தில், மார்க்கத்தை சொல்லுவதில், நம்பிக்கைகளில் நிறைய திருத்தம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு விதமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, எந்த மார்க்கம் யுக முடிவு நாள் வரை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கான ஒரு போராட்டக்களம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த களத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், களம் காணக்கூடிய நாம் முதலில் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே தெளிவு இருக்க வேண்டும், அமானிதம் பேணுவதிலே ஒழுக்கம் பேணப்பட வேண்டும், கொடுக்கல் வாங்கலிலே மிக நீதமாக இயன்றவரை கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்த முயற்சிக்க வேண்டும். அதுதான் உயர்ந்த நிலை. நிர்பந்தத்தின் காரணமாக வாங்கிவிட்டோம் என்றால் சொன்ன நேரத்தில் அதை திரும்ப கொடுக்க முயற்சிப்பது, சொன்ன நேரத்தில் கொடுக்க முடியவில்லை என்றால் முறையாக கடன் கொடுத்தவரிடத்தில் தவணையை கேட்டு பெற்று அந்த தவணை முடிவதற்குள் அதற்கான தவணை என்பது கொடுக்காமல் இருப்பதற்காக கேட்கப்படக்கூடிய போலி அவகாசம் அல்ல, எப்படியாவது திரட்டி கொடுக்கணுங்கிறதுக்கான அந்த முயற்சி. இதுவெல்லாம் மக்களிடத்துல ஒரு தவறான எண்ணத்தை உண்டாக்கி, தெரியுமடா அவங்க தௌஹீதை பத்தி, கடன் வாங்கினா தரமாட்டீங்க, வாயை திறந்தா பொய், ஃபர்ல தொழுகையே சரியா நிறைவேற்றுறதுல, அப்படியே ஃபர்ல தொழுகிறவனா முன்பின் சுன்னத்துகள்ல பெரிய ஆர்வம் இல்லாதவனா இருக்கிறீங்க, எத்தனை தௌஹீதுக்காரனுங்கட அரபி குரான் மூலம் பார்த்து ஓத தெரியும், இப்படி எல்லாம் கேட்கிறார்களே. அவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக அல்ல, அந்த குறைகள் நம்ம இடத்துல இருக்குமே ஆனால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விதமான போதை, எப்படி குறிப்பிட்ட ஒரு சில புத்தகங்களை மட்டுமே படிப்போம், அனைத்தையும் படிப்போம், அதுல எது சரி எது தவறு என்பதை பகுத்து பார்ப்போம். குறிப்பிட்ட ஆட்களுடைய உரையை மட்டும்தான் கேட்க வேண்டும், எல்லோருடைய உரையையும் கேட்டாதானே எது தப்பு எது சரிங்கிறத பகுத்து பார்க்க முடியும். குறிப்பிட்டவர்களுடைய உரையை கேட்கணும்னு ஒரு முடிவு வந்துட்டோம்னா எப்படி ஆயிருது, அவங்க சொன்னா அது கரெக்டா தான் இருக்குங்கிற நோய். அன்பானவர்களே, இதுவெல்லாம் தௌஹீத்வாதிகளாகி நம்மை நோக்கி வீசப்படக்கூடிய கணைகள். அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய குறைகளை நிறைகளாக மாற்றுவதற்குரிய முறையான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். கேள்வி கேட்பவர்களை பார்த்து கோபப்படுவதோ அல்லது அவர்களுக்கு இதேதான் வேலை என்று உதாசீனப்படுத்துவதோ நம்முடைய நோக்கம் அல்ல. சொல்லப்படக்கூடிய குறைகள் உண்மையாக இருந்தால்
சரி செய்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பொய்யாக சொல்லுவார்கள் என்றால் அவர்களை அல்லாஹ்வின் பொறுப்பில் விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் தௌஹீதுவாதி என்பது இஸ்லாமிய பார்வை. அந்த பார்வைக்குரியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.